ஹாய் மக்களே, காளான் கிரேவி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்ச பிறகு கடுகு போட்டு பொடிஞ்சு அப்புறமா கருவேப்பிலை போட்டு வெங்காயம் நல்லா ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் அரிஞ்சு நல்லா அதை வதக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு பிறகு தேவையான காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள், அரைத்த மிளகாய்த்தூளும் தனி மிளகாய்த்தூள் ரெண்டையும் சேர்த்து வதக்கிக்கணும். பிறகு நிலத்தில் விளைஞ்ச காளான், இது எங்கள் நிலத்தில் இருந்து மழை டைம் மட்டும்தான் கிடைக்கும். இதவே நல்லா அரிஞ்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா மண்ணுக்குள்ளேருந்து வரதுனால நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது பண்ணணும். கலக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா அதிலே தண்ணி விட்டுருக்கும். நீங்கள் தண்ணியே ஊற்ற வேண்டாம், இப்படியே சாப்பிட்டா சுவையாக இருக்கும். சரி, குழம்பு கொஞ்சம் கிரேவி அதிகமாக கிடைக்கும்னால 2 தக்காளி அரைச்சி கலக்கி மூடி வச்சுருங்க. நல்லா கொதிச்சு பின்னுக்கு கொத்தமல்லி போட்டு உங்களுக்கு தேவையானது இறக்கலாம். இது களிக்கோ சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம்.